அது ஆப்பிள் மரத்து அடியில் ஐசக் நியூட்டன் மடியிலா. இன்றைக்கி எல்லா செலிப்ரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அங்கே போல் அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம் வரும். ஏய் ఎందుకు నవ్వుతున్నారు, ఎందుకురా, ఏ ఆయన ఎందుకు నవ్వుతున్నారు. బాబు ఫ్యాన్కి ఇలా తిప్పి அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆஜரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சிட்டான். ஏய் ఎందుకు சிரிச்சிரு, ఎందుకు నవ్వుతున్నారు சார். நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சுன்னு சொல்ல. లేదు சார் நான் అసిస్టెంట్, అదే நம்ம అసిస్టెంట్ డైరెక్టర్ సార్ சரவணன் சார் அப்படின்னு. లేదు ఆపోజిట్ గ్యాంగు. எப்போதும் காதலிக்கும் அழகு தேவதை, பல லட்சம் நட்சத்திரங்களுக்கிடையே ஒளிரும் நிலவு, கொஞ்சம் தமிழும் கொஞ்சி பேசும் தமிழும் அழகு, த பியூட்டிஃபுல் டால், லவபிள் கேர்ள் ஹன்சிகா மோட்வானி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹன்சிகா மோட்வானி. கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. மட்டுமே மேடைகள் பல காத்திருக்கும். சின்ன திரையில் நொடிக்கொரு நொண்டி காமெடி, ஊரே புதுசு புதுசா ஜோக் அடிக்கையில் மொட்டையாக காலம் காலமாக கடி ஜோக்குகளை வெடி ஜோக்காக வெடித்து கொண்டிருக்கும் எங்கள் கருப்பு நாயகன், ஆப்பிள் மரத்து அடியிலே ஐசக் நியூட்டன் மடியிலே என்றெல்லாம் தனக்கு வந்த ஸ்டைலில் பேசிக்கொண்டிருக்கும் தங்கதுரை அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அது ஆப்பிள் மரத்து அடியில் ஐசக் நியூட்டன் மடியிலா. ரொம்ப ஒரு சயின்டிஃபிக் ஜோக்காக இருக்குது. வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி எல்லா செலிப்ரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அங்கே போல் அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல நான் தான். கே சுரவிக்குமார் சார் இருக்கார். அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் அவரோட அசிஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. அது இல்லாமல் ஆனால் கே சுரவிக்குமார் சார் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கட்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி இப்போலாம் தூக்கமே வரல. நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊறுகாய் விற்கிறவங்க கூட ஊரியே விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன்
அண்ணா லவ் யூ ஸோ மச்ண்ணே. அதுவும் இல்லை, படத்தில் வர லவ் பண்ணுற சீன் வர வச்சார் எனக்கு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார். அங்கே ஒரு பஞ்சு ஒரு சரியான டைலாக் வச்சுருப்பார். சிம்பு சார் சொல்லுவார், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார், இங்கே பாருமா 50 லட்ச ரூபா கார் வச்சுருக்கவங்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாமல் 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாமல் மரத்தடியில் விட்டு போவான். பையன் 1000 ரூபா சைக்கிள் வச்சுருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங்க்கு 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு பூட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறானோ அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும். ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டிலலாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜய் சந்தர் சார், ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரவணன் சார், சபரி சார், எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி 2 கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வச்சு இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க. ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வச்சுருந்தாங்க. அன்சிகா மொத்தம் மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க. எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாமல் தான் நல்லது. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அன்சிகா மோத்வானி மேம் அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க. ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலையும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க. இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க. அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 மினிட்ஸ் தான் பேசணும். நன்றி. என்ன மேடம்? ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீ பேசக்கூடாதுனாங்க. இல்லை மேம் நான் பேசியாமல் மேம் வேறு வெயில் எனக்கு. அன்சியா மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பலை எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் அன்சியா மேம் மாதிரி ஒரு பேய் வந்தால் ரோஜா எடுத்து வந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க. செம்மையாக கலக்கியிருக்காங்க படத்தில். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, பேய் பிடிக்கும், ஆனால் பேய்க்கே இவங்கள பிடிக்கும். அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் என் கூட நடித்தார் இவர் நம்ம மொட்டராஜன் சார் தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷனில். அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, டிடி ரிட்டர்ன்ஸ்லாம். இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான். நைட் ஷூட் எடுத்தாங்க. நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட்டில் எடுத்தாங்க, 2 மணி சரியான பனி. அப்போ அவர் வந்து என்னங்க டைம் ஆயிடுச்சு விஜய் சந்தர் சார் நம்மளுக்காக பண்ணுங்கன்னாரு. உடனே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன், டைம் தாண்டி தான் பண்ணார். அவர் ஒரு வண்டியில் போயிட்டுருப்போம், ஆட்டோவில், நீங்கள் கூட ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க, ஆட்டோவில் போயிட்டுருப்போம். ஆட்டோவில் இதுவும் கிடையாது, கவரும் கிடையாது, மேலே கவர்லாம் டாப்லாம் கட்டிட்டு அந்த ஆட்டோவில் போயிட்டுருப்போம். போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து என்னப்பா அப்படின்னு நின்றுருப்பார். பனி மண்டை வழியாக போய் தொண்டையில் இறங்கிச்சு. அவருக்கு டோட்டலாக வாய்ஸ் போயிடுச்சு. பேசிகிட்டு இருக்காரு. நான் கம்முன்னு நேராக பார்த்துன்னுக்கிறேன். பக்கத்தில் இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படியே கவ்விட்டு இருக்குது. அப்புறமா அங்கேருந்து டைரக்டர் கற்றுல தங்கதுரை அங்கே பாருங்க சாரு அப்படின்னாரு. அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன். ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி 6 பேக் வச்சுருப்பாரு. கேட்பேன் எப்படின்னா இப்படி வச்சுருக்கீங்க 6 பேக்கு? தங்கதுரை காலையில் டெய்லி 100 தண்டால் போட்டு தான் வருவார் அவர். அது பெரிய விஷயங்க 100 தண்டால் போடுறது. ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தண்டால் போடலாம் 3, 4, 7க்கு போகும்போது நான் அண்ணன் அந்த மாதிரி உடம்பை வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு. நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. மொட்டராஜன் சார் தேங்க்யூண்ணே. அதேமாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சி எஸ் சார், அவரோட மியூசிக் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது. மழைக்கிட்டே சாங்கை போட்டு கலக்கிட்டார். சூப்பர் சார். படத்தில் வந்து பின்னணி இசை அடடா, பின்னணி இசைன்றது முன்னணி இசைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும். அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர் இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, கடுமையாக உழைச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே இருக்காங்கங்க. நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன், கேமராமேன் சார் சக்தி சார், ரேணிகுண்டா படத்தில் மிரட்டியிருப்பார். அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. கூட நடித்த நடிகர் நம்ம ஹீரோ பிரதி அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார், ஸ்வீட்டாக இருப்பார். ஒரு ஃபுட்பால்லாம் ஆடிருக்கார் படத்தில். நானும் அவருக்கு ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட நடித்த சோபனா, நம்ம தியா, அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கோமே கிருத்திஷா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சார், நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வரா மாதிரி இருக்கும். இந்த படம் பேய் படம். கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும். இந்த பேய் படம் வெற்றிகரமாக கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்தீங்க ஒரு பழைய ஜோக் ஒன்று சொல்லிட்டு போங்களேன். ஈரமானவர் சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் உள்ளங்கையில் வைத்து அழகு பார்ப்பவர். சேரன் பாண்டியனை இயக்கியவர் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் பல சேரன்களை உருவாக்கியவர் இயக்குனர் நடிகர் திரு KS ரவிக்குமார் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். நிறைய
டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை, ஆனால் படம் நான் பார்த்தேன். ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது. ஆனால் இதில் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது. பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான். அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அது டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக. கார்டியன் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார்டியன்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. அந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவாக நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கதுரை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டை ராஜேந்திரனும் பின்னிட்டீங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது. இப்போது கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன். இந்த சபரி கிரீசன், குரு சரவணன், இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில், அவங்களுடைய பேரெல்லாம். இவங்க 2 பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டப்பாக்கு வந்து இந்த 2 பேர் தான் வந்து இந்த மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்தை இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது. அது அந்த படம் எடுக்கலைன்னும் போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பேர் எப்படி சபரிகிரீசன், குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன், இப்போ குரு சரவணன்ற பதில் சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன். நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும். உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்து அந்த கதைக்கும் உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா. அதனால் வந்து அந்த இது இந்த மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது பாருங்கள், இப்படியே எப்போவும் சிரிச்சிட்டு இருப்பான். இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்கில் இப்போது ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம் வரும். ஏய் எந்துக்கு நவுத்துறாரு, ఆయన ఎందుకు நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு, டேய் ஏன்டா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார். ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணன் மாட்டிக்கினான். எப்படின்னா, பாபு ஃபேனுக்கு இல்லை திப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆஜரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சிட்டான். ஏய் எதுக்கு நவுத்துனாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சுன்னு சொல்ல. இல்லை சார், நான் அசிஸ்டண்ட், அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதில் ஏதோ ஆப்போசிட் கேங்கு அப்படின்னு அவர் ஆப்போசிட் கேங்க இப்படி கூட அவுத்துறாச்சு கூட நீ ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் வந்து இப்போ போடா டேய் நீ ஏன்டா நிற்கிறேன்னா அப்பவும் சிரிச்சிட்டு போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு வாட் இதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர். ஆனால் ஒரு எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்றைக்கி தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இது. இப்போ ஒரு சாம்சிஎஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தோம் 2 பேரும். ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்ட்டாக இருந்துருப்பான். முடிவே எடுக்க முடியல. இது என்ன இது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது சொல்ல மாட்டானுங்கன்ட்டு.
நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குது. நான் உங்களை சொல்ல, தேவா அப்படி தான், தேவா சைலண்ட்டாக தான் போடுவார். சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவண்ணே அப்படி சும்மா இப்போ தான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுற. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன், நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னுவாங்க. இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும், அதனால் பார்க்க மாட்டேன். அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நிறைய. ஏன்னா அது நல்லா ஜாலியாக இப்போ இது பண்ணிவிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு 2 ஓகே ஆகணும், போன முடிஞ்சிச்சு, அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க. அது மாதிரி டைப்பு. ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான். சபரி வந்து ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்ல. ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கும் என் அண்ணன் பையன் அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார், இருந்து இப்போ தான் டைரக்டராக இருக்கார். ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன். பட் எனிவே எங்கே இருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லா கலவைகளும் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். எஸ், நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது, வாய்ப்புகள் தரப்படுவதில்லை, உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்பு தரப்பட்டது. வெள்ளித்திரையில் எனக்கான முகவரியை கொடுத்தது டைரக்டர் விஜய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவர் மூலியமாக தான் நான் கார்டியனுக்குள்ளே வந்தேன். அண்ட் என்னோடய சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, உலகிலே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து அந்த நம்பிக்கையை வந்து அதிகமாக உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார் அண்ட் சபரி சார். ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னுடைய முதல் படம். இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பாக போதாது. நீங்கள் என்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக அதற்கான விஷயமாக நான் பண்ணுவேன் நம்புகிறேன். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஹன்சிகா மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபேனாக வந்து அவங்கள வந்து பார்க்குறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் இந்த மூவியில் வந்து மேம் வந்து இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கூட உங்களுக்கு க்யூட்டாக இருக்குமா, இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு அஸ் அ ஃபேனாக நான் பார்த்த விஷயம். அண்ட் மேம் என்ன சொல்கிறது, ஐ லவ் யூ ஸோ மச் மேம், ஐ லவ் யூ ஸோ மச். சீரியஸாக வந்து இந்த மூவியில் வந்து என்னுடைய டிரெக்டர்ஸ் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஹாரர் மூவிஸ்க்குமே ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ஒரு ஹாரர் மூவினாலே இதுதான், தமிழ் சினிமாவில் ஹாரர் மூவினா இப்படி தான் இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த நார்ம்ஸை எங்களுடைய கார்டியன் மூவி கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ குடும்பத்தோட குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கார்டியன். கார்டியனில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஜானருமே இருக்கும், அது எல்லாத்தையுமே எல்லா கோ ஆக்டர்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ டிரெக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கேமராமேன் சைட் இருக்காங்க, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நான் நிறைய பேர்த்தை விட்டுருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மிகப்பெரிய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய லவ்வை கண்டிப்பாக எங்களுடைய கார்டியன் மூவியோட வெற்றி விழாவில் நீங்கள் காட்டுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய படத்தை வெற்றி ஆக்குறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. எங்களுடைய படத்தில் எல்லாருமே வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலமாக கொண்டு வந்திருக்கோம். அந்த பழத்தை நீங்கள் கொண்டு போய், அந்த பலமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி உங்களோட லவ்வையும் நீங்கள் எங்களுக்காக கொடுப்பீங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க, அதை நம்மளுடைய கார்டியன் வெற்றி விழா மூலயமா நீங்கள் காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐம் வெரி டேம் ஷுர் உங்கள் எல்லாத்தையும் நம்ம படத்தோட வெற்றி விழா மூலயமா சந்திச்சு உங்களுக்கான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லணும்னு நம்பிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். நான் நிறைய பேர்த்தை விட்டுருக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தயவு செஞ்சு உங்களோட லவ்வை எங்களுடைய படத்தோட வெற்றியில் நீங்கள் காட்டுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.